everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. இப்போலாம் நான் டிஷ்வாஷர் வீடியோவில் காட்டுறோம், அப்போல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறையா டிஷ்வாஷர் லோடிங் அண்ட் அன்லோடிங் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு டிஷ்வாஷர் வேணாம் அப்படின்றது உங்களோட பர்சனல் சாய்ஸ் பொறுத்தது. பர்சனலி எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் வை ஐ எம் ஷேரிங் திஸ் வித் யூ. அண்ட் 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறனால இதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்கும். நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் பண்ணணும், அண்ட் இதுக்கு என்ன செலவாகும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு வாட்டர் டிடிஎஸ், அதாவது வாட்டர் லெவல், உங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் லெவலில் சால்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா டிஷ்வாஷர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாங்க போகிற சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்னர்னு ஒரு இது இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் பர்சனலி எனக்கு ஒருத்தவங்க சொன்னது என்னென்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது மேடம், உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க ஹார்ட் வாட்டர் இருக்கிறப்போ சொன்னாங்க. இது 100% எல்லா வேலையும் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படி வாஷிங் மிஷின் மாதிரி தான் அரைகுறையாக செய்யும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா பால் பாத்திரம், அதில் கொஞ்சம் கரை இருந்துச்சு. அடுத்த பால் பாத்திரம் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ஸோ நம்ம எப்படி அடுக்கிறோம், எப்படி வைக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த டிஷ்வாஷர் வேலை செய்யும். உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ராவான ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன். இதில் நான் தட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த தட்டில் இருந்து கருவேப்பிலை, மிளகு இது எல்லாமே அங்கே இப்படி செட்டில் ஆயிரும். ஸோ கீழே போய் உங்களுக்கு அடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஐடியலி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் சிங்க் அதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதர்வைஸ் இது சுற்றிட்டே இருக்கும், ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ப்ளஸ் இதை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் டிஷ்வாஷர் ரன் பண்ணணுன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று இந்த சால்ட். இது லைக் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபில் பண்ணலாம். எனக்கு ரொம்ப கம்மியாக தான் அது தேவைப்படும், எங்கள் வீட்டில் அவ்வளோவா டிடிஎஸ் இல்லை அப்படின்றனால. அண்ட் இந்த ரின்சைடு இது வாரத்தில் ஒரு தடவை நான் ஃபில் பண்ணேன்னா இது பாட்டுக்கு உள்ளவே இருக்கும். இது நம்ம பாத்திரம்லாம் பலன்னு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக கண்ணாடி செராமிக் பாத்திரம்லாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த டிட்டர்ஜென்ட். இது நம்ம ஒரு வாஷுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஃபார்ச்சூன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். காம்போ ஆஃபர்ஸில் நம்ம அமேசான்லேயே வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் சீப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபினிஷோ பாஷோ. அதே மாதிரி வேலையும் இது செய்யும். இதுலேயே லெமன் வெரைட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த பாத்திரம் இருக்க மாதிரி ஸ்மெல் வரும். எனிவேஸ் நம்ம அதை ஓப்பன் பண்ணும் போதே பாத்திரம் அவ்வளோ க்ளீனாக ஸ்பாட்லெஸ்ஸாக புதுசு மாதிரியே இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை எந்த மாதிரியான ஒரு விஷயமுமே அதில் இருக்காது. எல்லா பாத்திரத்தையும் கவுத்தி தான் போடணும். கீழே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கிள் பிளேடு மாதிரி இருக்கும், அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரமாக ப்ராப்பராக அடுக்கி வைக்கணும். அதில் தான் நம்மளோட இதுவே இருக்குது. அப்படி நம்ம அடுக்கி வைக்கிறப்ப தான் ஒழுங்காக க்ளீன் ஆகும். நம்ம பாட்டுக்கு என்னதானோ அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஒழுங்காக க்ளீன் ஆகாது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் குட்டி பாத்திரம்லாம் மேலேயும், கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் கீழேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாடல்ஸில் நமக்கு கட்லரி ட்ரேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்பூன்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். என்னோடது கொஞ்சம் பழைய மாடல், அதனால் இதில் கிடையாது. யூஸ்வலாக இது வாங்கும் போது 14 பிளேஸ் செட்டிங், 12 பிளேஸ் செட்டிங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட்டாகவே வாங்கிடுங்க. ஏன்னா அது ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட லைக் ஒரு சிங்க் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெரிய பாத்திரம்னா தென் அது டிபெண்ட்ஸ், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் அகெயின் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பாத்திரம் கன்சியூம் பண்ணுறீங்க அதுவுமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கெலாம் ஒரு தடவை போதும் அப்படின்னுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் 4 பேர், லஞ்ச் பாக்ஸு அது இது அப்படின்றப்போ எங்களுக்கு பாத்திரம் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஷ்வாஷரில் அலுமினியம், பிளாஸ்டிக், வுட்டு இது கடாய் இந்த மாதிரி இது தவிர மற்ற எல்லா பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஹாட் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுறனால இது எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதில் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்குமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டுக்கு வர வேலைக்காரவங்களை இதை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட
பர்சனல் சாய்ஸ். எனக்கு பர்சனலி மார்னிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் அவங்க வாஷ் பண்ணிடுவாங்க. நைட்டில் சிங்கில் வைக்கிறது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்றனால நான் டிஷ் வாஷரில் போட்டுருவேன். அவங்களுக்கும் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் வீடு நீட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். தட் இஸ் மை வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். அகெயின் அது உங்களோட பர்சனல் சாய்ஸ், உங்களோட வீட்டு நிலைமை இதெல்லாம் பொறுத்து நீங்கள் மெய்டை ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. பாஷில் 29 மினிட்ஸ் இருக்கும், அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு. லாங்கஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 3.5 மணி நேரம் இருக்கும். அதில் வந்து ஈகோ மோடு, அது கம்மி தண்ணி கம்மி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும். எலக்ட்ரிசிட்டியுமே உங்களுக்கு நான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணாலே 5 யூனிட் தான் ஆகும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ், உங்களோட மாடல் உங்களோட பிராண்டு இது எல்லாத்தையும் வச்சு அது டிபெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏசி அளவுக்கு தடாபுடான்னு உங்களுக்கு கரண்ட் பில் வராது, அது நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியும். முன்னாடி இருந்த மாடல்லலாம் கரண்ட்டு போச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து திருப்பி சைக்கிள் ஓடும். பட் இப்போ இருக்கிற மாடல்ஸ் எதுலேயுமே அந்த பிரச்சனை இல்லை. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட்டு போச்சோ அந்த இடத்துலேருந்து சைக்கிள் வந்து ரெஸ்யூம் ஆகும். வாஷிங் மிஷின் மாதிரி தான் உங்களுக்கு இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு ரெண்டுமே தேவைப்படும். அண்ட் 20 ஆம்பியர்ஸ் 3 பின் இருக்கிற ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து தேவை. ஸோ புது கிச்சன்னா பிரச்சனையே கிடையாது. பழைய கிச்சன்லாம் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. கவுண்டர் கடியில் எங்களை மாதிரி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு ப்ராப்பரான சுற்றி இடம் விடாமல் வச்சுட்டோம். ரொம்ப ஃபிட்டாக அப்படியே இருக்குது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் அது மூமெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் எங்களுக்கு பர்சனலி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் கவுண்டர் கடியில் வைக்கிறத பார்த்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எல்ஜி, பாஷு, ஃபேபரில் வந்து டிஷ் வாஷர்ஸ் இருக்குது. பாஷ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஐ திங்க் இட் இஸ் லைக் அரவுண்ட் 50,000 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில டீட்டெயில்ஸை நான் வந்து ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த சண்டே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. சமைக்கிறதுக்கு பெரிய மூடு இல்லை. அதனால் வந்து இந்த குக்டோட இந்த பிரியாணி கிட் தான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து ரைஸும் சேர்ந்து வந்துடும், மசாலாவும் இருக்கும். அப்படியே மசாலாவை போட்டு சிக்கனை போட்டு ரைஸை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், ஜீரக சம்பா தான். ஸோ அதை அப்படியே போட்டு அவ்வளோதான். குக்கர் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டுட்டு 3வது அப்படியே சிம்மில் போட்டோன்னா தம்லேயே ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உதிரியாக வேறு வந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருக்குது இதில். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் எல்லாம் வரும்போது சாப்பிட்றோம் அப்படின்றனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ் வித் யூ. வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உமா.